டேய், என்னடா மூஞ்சி செத்து போன குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனபெல்லா படம் பார்த்துட்டு இருக்கிறல்ல, வேற என்ன? நீ வேற. எனக்கு பிடிச்ச படம் அனபெல்லா தான். பட் எத்தனை வாட்டி தான் அதையே பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம தமிழ்ல இப்ப எடுக்கிறாங்களே பாரு படம். அரண்மனை. அரண்மனையிலே ஒரு 10 பாட்டு எடுப்பான் போல. ஒரே மாதிரியே. ஒரு த்ரில்லா எதுவுமே இல்லப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியும்ல. ஏன் எத்தனை தடவை பாக்குறது? ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான்டா. இந்த செமஸ்டர் லீவ் ஏதாவது ஒரு த்ரில்லா ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம் பார்த்தா இப்போ டிவி பார்த்தே எல்லாம் போயிடும் போல. அப்பா அம்மா வேற எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. ச்சே. நீ வேற. அப்பா அம்மா வெளியில போய் விளையாடுங்கன்னு சொன்னாலுமே எங்க விளையாட சொல்லுவாங்க? மிஞ்சி போனா பக்கத்துல இருக்க அண்ணா பூங்காக்கு போய் விளையாட சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? நீ வேற வெறுப்பேத்தாத. ஏய் கணேஷ், பிரணிதா, எங்கப்பா இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா ஹாலுக்கு. ஏய், அப்பா வாய்ஸ் கேட்குது, சீக்கிரமா போலாம். என்ன இவ்வளோ அவசரமா கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? கடையில போயிட்டு உடச்சக்கல்ல வாங்கிட்டு வர சொல்லுவாரு. வேற என்ன? வா போவோம். இப்ப உடச்சக்கல்ல வேணுமா? எவ்வளவு? 50 கிராமா 100 கிராமா? பா டேய், அதெல்லாம் இல்லடா. வேற ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது. திடீர்னு பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கான். சரியா? அதனால கடைசியா வந்து பாக்குறவங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எப்போ என்ன வேணா நடக்கலாம். சரியா? அதனால வீட்டுல 2 பேரும் பத்திரமா இருங்க. அக்காவை பார்த்துக்க. வெளியில கிளியில சுத்த போகாதீங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். சரியா? ஐயோ பாட்டி, இப்படி ஆயிடுச்சு உனக்கு. போன வாரம் கூட பேசுவேனே. வரும்போது எனக்கு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே. ஐயோ, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. எப்போ போயிட்டு உடனே வந்துடாதப்பா. பாட்டியை நல்லா குணப்படுத்திட்டு வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு 2 3 நாள் கூட இருந்து பார்த்துட்டு வாங்க 2 பேரும். சரியா? நான் அக்காவை பத்திரமா பார்த்துக்கிறேன்ப்பா. நீ அழுவாத தங்கம், பாட்டி நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு. ஏ பைத்தியக்காரி, உன் அவன் பேசுறத பார்த்தா வருத்தத்துல பேசுற மாதிரி தெரியல. உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கான். அது எனக்கு வெளியில தெரியுது. சரி சரி, வா வா, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போவோம். ஏக்கா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு என்னமோ சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ம், இருக்கும்டா இருக்கும். உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு. சரி சொல்லு, இப்போ எங்க போற? அம்மா இப்படி போயிட்ட உடனே இப்படி கூப்பிட்டு வந்திருக்கேடா. இருட்ட வேற போகுது, எங்க போறோம் நம்ம? சொல்லு ஒழுங்கா. சரி, உன்னெல்லாம் என் அக்கான்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. சரி, அதை விடு. இத பாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டிருந்தேன். இங்க பக்கத்துலதான் ஏதோ டிமாண்டி காலனின்னு ஒரு ஏரியா இருக்கான். நம்ம அங்க போய் பார்ப்போம். சும்மா அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. எல்லாம் ரொம்ப டிமாண்டி காலனின்றாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே. நீ சும்மா என் கூட மட்டும் வா, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். என்னது, டிமாண்டி காலனியா? டேய், என்ன கொழுப்பா? நானும் அந்த படம்லாம் 1 2லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கரமா இருக்கும்டா. அங்க எதுக்கு போறோம்? வேணா அந்த படத்தை நம்ம டிவில வேணா பார்க்கலாம். நானும் அப்படியே சிப்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். 2 பேரும் உட்காந்து குடிச்சுக்கிட்டே பார்ப்போம். ஏன்க்கா இப்படி பண்ற? நீ இப்படி பயப்படுவேன்னு தெரியும். அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் அங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க டேரக்டாக வந்துருவாங்க. நீ ஒன்றும் பயப்படாதவா. டேய் கணேஷ், நீ சொன்ன இடம் இதுதானே? எப்படிக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? டேய், அங்க பாருடா, கொட்டை இடத்துல நேம் போர்டு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லடா, இங்க வந்ததுலேருந்து அப்படியே ஒரு பேட் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதா. வாடா போயிடலாம்டா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நீ ஒருத்தனை கூட காணுங்கடா. ஏய் கணேஷ், அப்படியே கொஞ்சம் மேலே பாடுறா. அந்த 2 காக்காவும் ரொம்ப ஆக்ரோஷமா நிக்குதுங்கடா. எனக்கு என்னமோ இந்த காக்கா மேலதான் பேய் இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏக்கோ, நீ வேற. உனக்கு காலையிலேயே கண்ணுக்குட்டி கண்ணுக்கு தெரியாது. நைட் என்ன பசுமாடா தெரிய போகுது? ஏக்கா, அது அங்க வழி தெரியாம அங்கே சுத்திட்டு வேற ஒண்ணும் இல்ல. இரு, நான் பசங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீ பயப்படாத. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. நான் வந்து 5 நிமிஷம் ஆகுதுடா. என் அக்கா வேற லபன்னு கத்தினுங்கிறா. வந்தீங்களா? தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, வாங்க வாங்க. ஏய் கணேஷ், என்னை ஏதோ போட்டு அமுக்குற மாதிரியே இருக்குடா. காப்பாத்துறா கணேஷ். ஏய், யாரா நீ? புர்றா என் அக்காவை. என்னடா மலமாடு மாதிரி இருக்கிற? ஏன்டா மூஞ்சில ஃபுல்லா கருப்பு கலர் போட்டுனுக்குற? ஆம்பளை அந்த மூஞ்ச கட்டுற? வெல்கம் டு மை ஹவுஸ். காக்கா, ஓடிச்சு ஓடிச்சு. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ஏதோ பெரிய மரம் நினைக்கிறேன் மேல விழுந்துருக்கு. அது மேல காக்காலாம் உட்கார்ந்து இருந்ததுனால ஏதோ உருவமாய் தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. ஓஹோ, மரத்துக்கு தான் கை கால்லாம் இருந்ததோ? நான் சொல்லிட்டேன், நீ என்ன வேணா பண்ணு, என்ன உசரோட வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுறா.
ஆயிக்கா. டேய் ஏன்டா பேய் மாதிரி கத்துற? நானே பயத்துல இருக்கிறேன். சரிடா டேய், இவன் ஏதோ உள்ள போயிட்டு வரணுன்றா. வாங்கடா சீக்கிரம் போயிட்டு உள்ள போயிட்டு வந்துடலாம். டேய் இப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எங்க வந்திருக்கோன்ட்டு கரெக்டா சொல்லுங்கடா. எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு விஷயமே இவன் சொல்லி கூப்பிட்டு வரலையா? இங்க பாலடைஞ்ச வீட்ல ஒரு புக் இருக்கான். அந்த புக்கை வச்சு கேம் விளையாண்டா நம்ம பேய் கூட பேசலாமா? இவன் அதுக்காக தான் அந்த புக்கை தேடிதான் எங்களை எல்லாரையும் இங்க வர சொன்னான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? டேய் கணேஷே, உனக்கு இந்த விஷயம்லாம் தேவையா? தேவையில்லாம விஷயத்த பண்ணி நீ அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிவா, ஏதோ ஒரு கரும்பு அதை எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம். இங்க இருக்கும்போது எனக்கு ஏதோ பேட் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இங்க பாருக்கா, நீ தேவையில்லாமலாம் பயப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் அம்மா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாத, ஓகேவா? இந்த புக்கை வந்து எடுத்துட்டு போயிடலாம். டேய் அதை விடா, எங்கடா அவங்க 2 பேரும் ஆளை காணும்? அது மட்டும் இல்ல, ஏதோ இந்த ரூம்ல நம்மளை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. அக்கா, உனக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் நீ பயந்துருவேன்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தேன். அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன், டக்குன்னு பார்க்காத. நம்ம ரைட் சைட்ல யாரோ 3-4 பேரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு முடியை விரிச்சிட்டு போட்டுட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு பாரு. அடே மாதிரிலாம் இல்லடா, உண்மையாலே யாரோ நிக்கிறாங்கடா, வாடா ஓடிடலாம். அடி பாவி, நில்லுடி.